அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளாக ஒரு மினி விலாக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கீரை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பேர் முடக்கத்தான் கீரை. இந்த கீரை நமக்கு கை கால் வலிக்குது, முட்டி வலி, கால் வலிக்குது அப்படின்னா இந்த கீரையை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை நாங்கள் அடிக்கடி செய்வோம். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக முடக்கத்தான் கீரை பொரிச்சிருக்கேன். இதை வச்சு நைட்டு தோசை செய்ய போகிறேன். எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். துணிக்காய போட வந்தேன் பின்னாடி. ஸோ அப்படியே கீரையை பார்க்கவும் நிறையா இருந்ததா, சரின்னு பொரிச்சிட்டேன். தான் எடுத்துக்கிட்டேன். இட்லி பூண்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுன்னு கூட வச்சுக்கோங்க. ஜீரகம், ஒரே ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ மாவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஊற்றிக்கிட்டு லைட்டாக கலந்திங்கன்னா போதும். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஸோ அதனால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இந்த கலரில் இருக்கும், லைட் க்ரீன் கலரில் வரும். டார்க்காக வேணால் நம்ம இன்னும் கொஞ்சம் கீரை ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் டார்க்காக வரும். ஆனால் கொஞ்சம் கசப்பு அதிகமாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணோம்னா போதும். எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தண்ணியாட்டம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், தோசை 2 பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். தோசை ரெடி. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் காரம் அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்கன்னா, நான் வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிடுங்க. கரெக்டாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.